சஹான்ஜி ஸ்பீக்கிங். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு இந்தியாவின் மிக மிக துணிச்சலான அரசியல் விமர்சகர் நடிகர் பிரகாஷ்ராஜ். ஆம், இன்றும் அவர் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் அவருடைய வாழ்வியலை பற்றி கவலைப்படாமல் துணிச்சலாக இன்றைய ஆட்சியில் இருக்கும் மத்திய அரசை மிக மிக துணிச்சலாக விமர்சிக்கும் ஒரே நடிகர் பிரகாஷ்ராஜ். அவர் சமீபமாக ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். அது உலக அரங்கில் மிக பிரபலம் அடைந்துள்ளது. சமீபமாக நடந்த பகல்காம் தாக்குதலை பற்றி மிக பயங்கரமாக துணிச்சலாக விமர்சித்திருக்கிறார். அந்த செய்தி நாடு முழுவதும் மக்களிடையே சென்றடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொளி. காணுங்கள். நடிகர் பிரகாஷ்ராஜ் திரையுலகில் வில்லனாக நடித்து பிரபலமானவர். இந்தியாவின் இறையாண்மைக்கு அடிக்கடி குரல் கொடுத்து கொண்டிருப்பவர். எதற்கும் பயப்படாமல், தன் வாழ்வாதாரத்தை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலாக ஆளும் அரசை விமர்சிக்கும் வல்லமை உடையவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக ஒரு கல்லூரி மாணவன் ஜனநாயக முறையில் டெல்லியில் போராடினார் அல்லவா? அப்படி போராடும் பொழுது அந்த சட்டத்திற்கு ஆதரவாக நின்ற இந்துத்துவ மாணவர்கள் கலவரம் செய்ததால் அந்த கலவரத்திற்காக ஜனநாயக முறையில் போராடிய ஒரு கல்லூரி மாணவனை சிறையில் அடைத்து 5 வருடமாக அவரை விசாரணைக்கு அழைக்காமல் இந்த மத்திய அரசு தடுத்து வருகின்றது. அவருக்காக துணிச்சலாக குரல் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அவர் குடும்பத்தை நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார் நடிகர் பிரகாஷ்ராஜ். இதுவுமல்லாமல் அமீர் என்ற மாணவன் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரும் விசாரணைக்கு அழைக்காமல் இன்னும் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இது போன்ற கொடுமைகள் இந்த பிஜேபி அரசு, இந்த இந்துத்துவ அரசு செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை தைரியமாக பேச மிக சிறந்த அரசியல்வாதிகளும் பயப்படுவார்கள். ஆனால் அதையும் மீறி இந்தியாவின் இறையாண்மைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் நடிகர் பிரகாஷ்ராஜ். அவர் சமீப காலமாக பகல்காம் என்ற இடத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி கேள்வி எழுப்பிய பொழுது, ஒரு மக்கள் சுற்றுலாவிற்காக செல்லும் பகுதியில் ஏன் இராணுவ பாதுகாப்பும் போலீஸ் பாதுகாப்பும் இல்லாமல் இருந்திருக்கிறது? அப்படி இராணுவத்திற்கு செய்தி அனுப்பினாலும் அவர்கள் உடனே வருவதற்கான வசதிகள் ஏன் ஏற்படுத்தவில்லை? அந்த இடத்திற்கு அவர்கள் 2.5 கிலோமீட்டர் நடந்து ஓடி வர வேண்டியுள்ளது. இராணுவர்களின் நிலைமை இப்படித்தான். மக்களின் வரிப்பணத்தை மந்திரிகளுக்கு பாதுகாப்புக்கு மட்டும்தான் நீங்கள் செலவு செய்வீர்களா? மக்களுக்கு செய்ய மாட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நடிகர் பிரகாஷ்ராஜ். வக்பு வாரிய சட்டத்திற்கு மத்திய அரசு கூறும் பதில், இந்த சட்ட திருத்தம் முஸ்லிம்
ஏழை முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னதற்காக நடிகர் பிரகாஷ்ராஜ் ஏளனமாக சிரித்து, முஸ்லிம் என்றாலே வெறுப்புணர்வுடன் பார்க்கும் இந்த அரசு, முஸ்லிம் என்றாலே புல்டோசரை வைத்து வீட்டை இடிக்கும் இந்த அரசு, முஸ்லிம் என்றாலே அவர்களை நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று துடிக்கின்ற அரசு, முஸ்லிம் என்றாலே அவர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று மறுக்கும் அரசு, இவர்களா ஏழை முஸ்லிமை பற்றி கவலைப்பட போகின்றார்கள்? அதெல்லாம் வெறும் நடிப்பு என்று மிக துணிச்சலாக விமர்சித்துள்ளார். ஒரு நடிகன் எப்பொழுதுமே எல்லா ஆளுங்கட்சிகளுக்கும் எதிர்கட்சி தலைவராக விமர்சிப்பவனாக இருக்க வேண்டும். ஒரு நடிகன் கோழையானால் இந்தியாவின் இறையாண்மை கோழையாகிவிடும் என்று மிக தெளிவாக தனது விமர்சனத்திற்கு விளக்கமளித்துள்ளார். பாராளுமன்ற எம்பி சீட்டுகள் குறைப்பு பற்றி பேசிய பொழுது, தென்னகத்தில் குடும்ப கட்டுப்பாட்டு முறையை கைப்பிடித்து மக்கள் தொகையை குறைத்துள்ளனர். இப்பொழுது இந்த டீலிமிட்டேஷன் எம்பி சீட் அந்த ஆக்ஷனை எடுத்தால் பாதிக்கப்படுவது தென்னகம்தான். அப்படி நீங்கள் எடுத்தால் அது ஜனநாயகம் அல்ல. முன்பிருந்த தலைவர்கள் இதற்கு தகுந்த காலம் இதுவல்ல என்று தள்ளி போட்டியிருக்கின்றார்கள். நீங்கள் அந்த டீலிமிட்டேஷனை செய்ய துவங்கும் முன் அதை பற்றி விமர்சிப்போம், உரையாடுவோம், கலந்து உரையாடி அதற்கு பின் அதற்கான முடிவுகளை எடுப்போம். அதுதான் ஜனநாயகம். அந்த கலந்து உரையாடல் எதுவும் இல்லாமல் நீங்கள் லிமிட்டேஷன் எடுத்தால் அது ஜனநாயகம் அல்ல, அது மிகப்பெரிய சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் அதற்குத்தான் ஆசைப்படுகின்றீர்கள். அதற்குத்தான் புதிய பாராளுமன்றத்தில் 850 நபர்கள் உட்காரும்படி சீட்டை அமைத்து கட்டி இருக்கின்றீர்கள். உங்களின் நூதனமான சர்வாதிகார போக்கு மக்களுக்கு புரியாமல் இல்லை. அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கடந்த தேர்தலில் மிக அதிகமான சீட்டுகளை பிடித்து தனி மெஜாரிட்டியாக வென்றீர்கள். ஆனால் இந்த முறை 2 கட்சிகளை நம்பிதான் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நிஜமாகவே தோற்றுவிட்டீர்கள். நீங்கள் தனி மெஜாரிட்டி உள்ள கட்சி அல்ல. உங்கள் பதவி நாற்காலியில் 2 தூண்கள் வெளியிலிருந்து பெறப்பட்டது. அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கனவு இந்தியாவில் நடக்காது. நீங்கள் நவீன ஹிட்லர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை, ஹிட்லரின் முடிவு எப்படி இருக்கும் என்று நீங்களும் அறிவீர்கள். அதிகமாக ஆடாதீர்கள். அதற்கு தகுந்த பின்விளைவுகள் வந்தே தீரும். பஹல்காம் தாக்குதலுக்கு அறிந்து உடனே தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த பிரதமர் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் பீகாரில் தேர்தல் பிரச்சார மீட்டிங்கில் அந்த விஷயத்தை பற்றி பேசுகின்றார். தீவிரவாத தாக்குதல் செய்த யாரையும் விட்டு வைக்க மாட்டோம், தேடி தேடி வேட்டையாடுவோம் என்று வீர வசனம்தான் பேசி வந்துள்ளீர்கள். இதுவரை அதற்கான ஆக்ஷன் எதுவும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை. அங்கே இராணுவ அதிகாரிகளும் இல்லை, பஹல்காமில் போலீஸ் அதிகாரிகளும் இல்லை. ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாத்தலத்தில் பாதுகாப்பு இல்லாமல் ஏன் வைத்தீர்கள்? இதுதான் மக்களுடைய கேள்வி. இதை மறைப்பதற்காக நீங்கள் மீடியாவை தவறாக பயன்படுத்துகின்றீர்கள்.
இப்பொழுது சுப்பிரமணிய சாமியும் பற்றியும் இதை பேசியிருக்கிறார். இந்த தாக்குதலை மறைத்து அரசியல் ஆதாயம் அடைய நினைக்கின்றீர்கள். மக்களுக்காகத்தான் நீங்கள் ஆட்சி செய்ய வந்துள்ளீர்கள், உங்கள் பாதுகாப்புக்காக அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை நாள்தான் வெறுப்பு அரசியல் செய்வீர்கள்? கடந்த முறை நீங்கள் ஆடிய ஆட்டம் போல் இப்பொழுது நீங்கள் ஆட முடியாது. நீங்கள் தனி மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கவில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். டெல்லி திகார் சிறையில் உள்ள ஜனநாயக ரீதியாக போராடிய அந்த கல்லூரி மாணவனை மிக சீக்கிரம் விசாரணை செய்யுங்கள். அந்த வழக்கை ஒரு 20 நிமிடம் பேசினால் சுப்ரீம் கோர்ட் அவர்களுக்கு விடுதலை கொடுத்துவிடும், ஜாமீன் வழங்கிவிடும். ஏன் அந்த விசாரணையை நடத்த விடாமல் தடுக்கின்றீர்கள்? அது உங்களது கோழைத்தனத்தை தான் காட்டுகிறது. ஒரு அபீர் என்ற நபர் பல வருடங்களாக விசாரணையின்றி சிறையில் இருக்கின்றாரே. ஏன் முஸ்லிம் என்றாலே இவ்வளவு வெறுப்பை காட்டுகின்றீர்கள்? அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் அஜெண்டாவா? நீங்கள் இந்தியா முழுவதையும் இந்துத்துவா அதிகார ஆட்சியை அமைத்து விடலாம் என்று கனவு காணுகின்றீர்கள். மனுவின் ஆட்சியை இந்தியாவில் அமைக்க கனவு காணுகின்றீர்கள். அது என்றுமே நடக்காது. இந்தியாவின் இறையாண்மை அதற்கு ஒற்றுக்கொள்ளாது. ஆதலால் மத்தியில் ஆளும் ஆட்சியாளர்களே, நீங்கள் மக்களுக்கு சேவை செய்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். மக்களை தவறான முறையில் அடக்குவதற்காக அல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருப்பதற்காக அல்ல. பகல்காம் பகுதியில் தாக்கப்பட்ட அந்த இடத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா செல்லும் பொழுது 80 இராணுவ வீரர்களுடன் கன்வே அமைத்து செல்கின்றார். ஆனால் மக்கள், வரிப்பணம் செலுத்துகின்ற மக்களுக்கு அங்கே பாதுகாப்பில்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாத இடத்தில் மக்களை ஏன் சுற்றுலா செல்ல அனுமதித்தீர்கள்? இந்த கேள்வியெல்லாம் மத்திய அரசை நோக்கி எழுகின்றன.